ஹாய் ஹலோ buddies. இன்னைக்கு நம்ம ரித்திக் ரோஷன் பார்வை இல்லாதவரா நடிச்சு 2017 ரிலீஸ் ஆன காபெல் அப்படின்ற ஒரு தரமான ரிவெஞ்ச் த்ரில்லர் படமா இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல எந்த தப்பும் செய்யாம தன்னோட ஒய்ஃபோட மகிழ்ச்சியா வாழ்ந்த நம்மளோட ஹீரோ அந்த 2 பேரால அவர் எந்தெந்த தவறெல்லாம் செய்யறாரு, அப்படின்னா அவரோட லைஃப்ல கொடூரம் நடந்துச்சு, அதுக்கு அவர் என்ன மாதிரி எல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்றத ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாத்துடலாம். அகெயின் இந்த மாதிரி தரமான படத்தை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பிறவிலே பார்வை இருந்த ஹீரோவும் இவர மாதிரியே பார்வை இருந்த ஹீரோனுமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்க எம்எல்ஏட தம்பி அமித்துக்கும் அவரோட ஃப்ரெண்டு வசீமுக்கும் ஹீரோனி மேல கண்ணா இருக்க ஒரு நாள் வந்து பொம்பிழுக்க. அதனால ஹீரோ வந்து கோவப்பட்டு அமித் அடிக்க அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க இவங்க 2 பேரும் ஹீரோ வீட்டுல இல்லாத நேரம் இவங்க 2 பேரும் ஹீரோனி கிட்ட தப்பா நடந்துக்க இது ஹீரோ வீட்டுக்கு வந்தது ஹீரோனி சொல்லி இது உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா பெரிய இடம்ன்றதுனால ரேப் பண்ணதுக்கு எவிடன்ஸ் இருக்கான்னு போலீஸ் கேக்குறாங்க. அதனால மெடிக்கல் செக்அப் பண்ண ஹீரோ ஒய்ஃபை கூட்டின ஹாஸ்பிட்டலுக்கு போக வழியிலேயே மடக்க அமித்தோட ஆளுங்க 2 பேருமே கடத்திட்டு போக நாள் முழுக்க ஒரு பில்டிங் அடைச்சு வச்சு அடுத்த நாள் கடல்ல தூக்கி போடுறாங்க. அப்படி இருந்த ஹீரோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. ஆனா 24 மணி நேரத்துல நீங்க டெஸ்ட் எடுத்திருக்கணும், நீங்க லேட்டா வந்ததுனால ரேப் பண்ணதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிடுறாரு. ஆக்சுவலா அமித் இவங்களை கடத்தினதே எவிடன்ஸ் அழிக்கதான். அதை ஹீரோ போலீஸ் கிட்ட சொல்ல கான்ஸ்டபிள் எம்எல்ஏ ஆளுன்றதுனால அதுக்கும் எவிடன்ஸ் வேணும்னு கேட்டு ஒய்ஃபை வச்சு பணம் சம்பாதிக்கிறாண்டு ஹீரோ மேலேயே படிய போட்டு அவங்க 2 பேருமே அவமானப்படுத்துறாங்க. இதுக்கு மேலே அசிங்கப்பட வேணாட்டு ஹீரோனி சொல்ல 2 பேருமே கம்ப்ளைண்ட் கொடுக்காம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நடந்ததை மறந்துட்டு ஹீரோனியுமே வேற வழி இல்லைனால பழைய வாழ்க்கையை திரும்பி வாழ ஆரம்பிக்க ஆனா ஹீரோ அதை மறக்க முடியாம தவிக்க ஒய்ஃப் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு துடிக்க அதையே நினைச்சு அதனால ஸ்ட்ரெஸ் ஆகி ஒய்ஃப் கிட்ட பேசாமலே வேலைக்கு போயிடுறாரு. ஆனா இவருக்குமே ஒய்ஃபை விட்டா வேற யாருமே இல்ல. அதனால தெரியாம பேசாம வந்துட்டுமேனு மன்னிப்பு கேட்க திரும்ப வீட்டுக்கே போறாரு. ஆனா ஆல்ரெடி அவங்க தூக்க மாட்டிருக்க பிறக்கும் போதே பார்வை இல்லாம இருந்து தனியாவே வளர்ந்து ஹீரோனி வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பாரு. ஆனா இப்ப அவங்களே இல்லன்னு தெரிஞ்சதும் வாழ்க்கையை வெறுத்து போது இப்ப யாருக்கா வாழும் தோணுது. என்ன பண்றது தெரியாம நம்ம ஹீரோ கஷ்டத்துல இருக்க அப்ப அமித்தோட அண்ணன் வந்து எனக்கு தப்பா நடந்துக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், என் சின்ன வயசுல எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லாததுனால நான் எந்த தப்புமே பண்ணல, ஆனா இப்ப என் தம்பிக்கு நான் இருக்கான் அவன் என்ன வேணா பண்ணுவான்ட்டு திமுறா பேசுறாரு. அதோட உன் ஒய்ஃபைய வாட்டி ரேப் பண்ணும் போதே தற்கொலை பண்ணிக்கலான்ட்டு கேட்க இதை வச்சு அமித்தும் வசீமும் மறுபடியும் ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுது. அதே சமயம் ஒய்ஃப் சாவறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதிருப்பாங்க. அன்னைக்கு இருந்த சோகத்துல ஹீரோ அதை படிச்சிருக்க மாட்டாரு. ஆக்சுவலா அந்த லெட்டர்ல அவங்க 2 பேரும் ஹீரோனி கிட்ட செகண்ட் டைமா மிஸ்பிஹேவ் பண்ணி நாங்க அடிக்கடி வருவோம், உன்னால எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டு மிரட்டி இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் நான் அவமானப்பட்டு என்ன நினைச்சு நீ கவலைப்பட்டு வாழ்றதை விட ஒரேடியா நான் போய் சேர்ந்துட பிரச்சனை முடிஞ்சிடும். நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் எத்தனை வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்களுமே எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. எவிடன்ஸ் எப்பயுமே கிடைக்காது, கண்ணு தெரியாது, நம்மளால அவங்க எதுவுமே பண்ண முடியாதுன்னு அந்த லெட்டர்ல எதிர்ப்பாங்க. இந்த லெட்டர் படிச்சோன்னே எமோஷனல் ஆகி உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் என்னோட வாழ்க்கை மாரி உங்களோட சட்டமும் இருட்டா இருக்கிறதுனால உங்களோட வேலையை நானே பாத்துக்கிறேன், நான் பண்ண போற சம்பவத்துக்கு எந்த எவிடன்ஸும் இருக்காது, உங்க கண்ணு முன்னாடியே தப்பு நடக்கும் ஆனா உங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சவால் விடுறான். ஹீரோவும் ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட்ன்றதுனால அந்த திறமையை வச்சு வசீமோட தங்கச்சியை கால் அடிச்சு அமித் வயசுல தப்பா பேச இது வசீமோட அப்பாவுக்கு தெரிஞ்ச அமித் அடிக்க 2 பேரும் சண்டை போட்டுக்க ஒரு பக்கம் வசீமும் அமித் மேல கொலவெறியில இருக்க அந்த பகையை பயன்படுத்தி வசீம் மாரி கால் பண்ணி அமித் கிட்ட பேசுறாரு. ஹீரோவையும் ஒய்ஃபையும் எந்த பில்டிங் அடைச்சு வச்சாங்களோ அதே பில்டிங் வசீம வர வச்சு அவனை அதே இடத்துல கொலையும் பண்ணி அமித்தோட கச்சிப்பா அந்த இடத்துல போட்டு வந்துடுறாரு. கச்சிப்பா பார்த்த போலீஸ்மே அரெஸ்ட் பண்றதுக்காக அமித்தை தேட அந்த கேப்ல கான்ஸ்டபிள் வாய்ஸ்ல பேசி அமித்தை வர வச்சு பயங்கரமா அடிச்சு அவனை சுத்தி பெட்ரோலா ஊத்தி கேண்டில கொளுத்தி கதவு பக்கத்துல வைக்கிறாரு. அப்படியே அமித் மாதிரியே அவனோட அண்ணனும் கால் பண்ணி பேசி அவர் அந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. அவர் வந்து கதவை திறந்ததுமே பத்துக்கிட்டு ஏறிய அமித் கதை முடிய அப்படியே எம்எல்ஏவுமே சாகடிக்க கொன்னது ஹீரோன்னு தெரிஞ்சு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாததுனால போலீஸ் ஒன்னும் பண்ண முடியாம எப்படியோ பழி வாங்கிட்டவேன் மன நிம்மதியோட நம்ம ஹீரோனி அஸ்திய ஹீரோ கரைக்க அப்படியே படம் முடியுது.